பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கின்ற வேதாகமம் தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றபடியினால் சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரவும், கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவனுடைய தரிசனத்தை காணவும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும், கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆவிலே பலப்படவும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் அன்புடன் தெரிவிக்கிறோம். ஆகையினாலே தாகமுள்ளவர்கள் வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையிலே மார்ச் 2 முதல் 19 வரைக்கும் நடக்கின்றது. ஆகையினாலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, எகிப்துக்கு திருப்பி போ, உன் பிராணனை வாங்கி தேடின மனுஷர் எல்லாரும் இறந்து போனார்கள். ஒரு காலத்துல உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் இருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு காலகட்டத்தில் நீ வளரவே கூடாது, முன்னேறக்கூடாது, நீங்க செழிக்கவே கூடாது நினைத்தவர்கள் இருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? நீ எப்படி வாழ்ந்து விடுவாய் பார்ப்போம் என்று வேடிக்கை பார்த்தவர்கள் ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட கூட்டங்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை. மோசே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். நீ வளரவே கூடாது, முன்னேறவே கூடாது, செழிக்கவே கூடாது, தழைக்கவே கூடாது, நீ அப்படியே ஒன்றிலாம் போகணும் என்று நினைத்தவர்கள் இன்று இல்லை. நீ இருக்கிறாய். நம்ம இருக்கிற சுத்த கிருபை. நாம் எப்படி வாழ்வோம் என்று பார்த்தவர்கள் இல்லை. வாழ வைக்கிற கர்த்தர் உங்களை வாழ வைத்து கொண்டு மற்றவர்கள் கண்களுக்கு உங்களை சாட்சி வைக்கிறார். பாருங்க, கிருபை. இப்படிதான் கேட்டார்கள். நீ எகிப்துக்கு திருப்பி போ, உன் பிராணன் வாங்க தேடின மனுஷர் எல்லாரும் இறந்து போனார்கள். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக ஒரு காலத்தில் எழும்பினாங்களோ இன்னைக்கு அவங்க இல்லை. இன்னைக்கு விரோதமாக எழும்புகிற ஆட்களை குறித்து கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு காலத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் நம்மளை இருக்க வைப்பார். ஆகையினால சோர்ந்துடாதீங்க. புலம்பி கொண்டு அழுது கொண்டு என்ன ஆண்டவர் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் திரும்ப சொல்கிறார், நாளைக்கு நீங்க அவங்களை தேடினா கூட இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கர்த்தர் உங்களை அதே இடத்துல நாட்டுவார். அவர்களோ அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள். உங்களை நாட்டில ஜீவ விருட்சமாய் கர்த்தர் வைப்பார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பினவர்கள், அன்றைக்கு எதிராக எழும்பினவர்கள் இன்றைக்கு இல்லை. ஏன்? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.